ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 10க்கு நீங்கள் ரெடியா? நீங்கள் ஒரு வேளை 9வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு ஃபீல் பண்ண வேணாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆள் அனுப்பின மெசேஜ் மியூ அண்ட் ஆனாவுக்கு நல்லா புரியுது. அடுத்த மிஷனில் நம்ம ஆளை வச்சு செய்ய ஸ்ட்ரிக்டாக பிளான் போடுறாங்க. கிளானுக்குள்ள எல்லாரும் நம்ம ஆளோட ஸ்ட்ரென்த்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னா டாப் ஆளுங்களால் மட்டும்தான் இந்த வயசில் இதை பண்ண முடியும். நம்ம ஆள் கூட இந்த க்ரோத்தை எதிர்பார்க்கல. நம்ம ஆள் ஸ்வாட்மேன்ஷிப் ஸ்கில்லை தனியாக இம்ப்ரூவ் பண்ணலை. ஆனால் நம்ம ஆளோட ஷேடோ ஃபோர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அவனோட ஆரா அண்ட் மானா ஃப்ளோவையும் சேர்த்து இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு. 3 பவரையும் மாஸ்டர் பண்ண ஒரே ஆள் இப்போ நம்ம ஆள் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம ஆள் ரூமில் சில நியூ ஃப்ளவர்ஸை பார்த்தாலும் அதை கண்டுக்கவே இல்லை. நம்ம ஆளோட இந்த அச்சீவ்மெண்ட்டை பார்த்தா கூட பிறந்தவங்க கண்டிப்பா செம கடுப்பு ஆகிடுவாங்கன்னு நம்ம ஆளை நம்புறான். மாலை வச்சு செய்ய வெயிட்டிங்ல இருக்கிற ஜாஸ்வா அடுத்த பேட்ரியா கேண்டிடேட். அவன் அம்மா ஹெல்ப்போட கிளானுக்குள்ள செல்வாக்க கூட்டுறான். ஃபர்ஸ்ட் நம்ம ஆளு ஸ்கில்ல மறைக்க நினைச்சாலும் அப்புறம் மைண்டை மாத்திக்கிட்டான். ஆனா தன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் வேர்ல்டுக்கு தெரிய போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. சும்மா பெருமை பேசாம அப்பா தன்னை கவனிக்கணும்னு நம்மளால ஆசைப்படுறான். ஜாஸ்வா த்ரோன்ல உட்கார்றதுல சைரனுக்கு இஷ்டம் இல்ல. லூனா வரணும்ன்றதுதான் அவன் ஆசை. லூனா எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னதுனால அடுத்த கேண்டிடேட்டா ஜாஸ்வா வந்தான். நம்ம ஆளு தகுதியானவனு காட்டுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துருச்சு. நம்ம ஆளோட அப்பா கண்டிப்பா ஒரு கஷ்டமான டெஸ்ட் வச்சு தன்னை செக் பண்ணுவார்னு நம்ம ஆளுக்கு தெரியும். இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி எனிமிங்க ஆம்புஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அப்பா பர்சனல் ப்ரொடெக்ஷன் தரவும் சான்ஸ் இருக்கு. கீழோட பிளான் காரணமாக நம்ம ஆளு சிப்ளிங்ஸோட கோவத்திலிருந்து தப்பிச்சிருவான். அப்பா ரிட்டர்ன் ஆகும்போது பெரிய விருந்து நடக்கும். மாலி இப்போ பெரிய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். சில நாளுக்கு அப்புறம் மற்ற கிளான்ஸ் கிட்ட இருந்து இன்விடேஷன் லெட்டர்ஸ் பிச்சுக்கிட்டு வருது. நம்ம மாலி இப்போ லைம் லைட்டில் இருக்கிறதால நம்மளால அட்டாக் பண்ணி ரிஸ்க் எடுக்க அவங்க விரும்பலை. இந்த கேஸில் ரன் ஹேண்டல் ஃபேமிலி ரெப்புடேஷனே ரிஸ்கில் இருக்கும். பெட்ரோ சடன்லி லேட்டஸ்ட் மிஷன் நியூஸோட ஓடி வரான். அவங்க அம்மா செம்ம கடுப்பாகி நம்மால சாவுக்கு நேரம் அனுப்பும் அளவுக்கு துணிஞ்ச தன்னோட பிள்ளைங்களை நினைச்சு டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. நம்மளுக்கு ஜீஃபால் டெரிட்டரியில மிஷினை அசைன் பண்ணது மூலமா இது நடந்துச்சு. நம்ம ஆளு பார்ட்டிக்குள்ள மாசா என்ட்ரி கொடுக்க மற்றவங்க உத்து பார்க்குறாங்க. அவங்க அம்மா அந்த செகண்டே மிஷினை கேன்சல் பண்ணி ஆனா அண்ட் மியூவோட பிளானை நசுக்குறாங்க. சொந்த பிரதரையை கொலை பண்ண பார்த்த ஸ்கம் ஃபேக்ஸை பார்த்து அவங்க கத்துறாங்க. ஆனா அண்ட் மியூ செம்ம காண்டில் இருக்காங்க. அவங்க இப்போ பயந்து தான் இருக்காங்க. அவங்க வளரும்போது காம்படிஷனுக்காக சண்டை போடுறது சாதாரண விஷயம்தான். அவங்களோட அந்த இன்டர்மீடியட் கிளாஸ் டைமில் ரோசா காம்படிஷன் முக்கியம்தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறா. ஆனால் அதே நேரத்தில் ஆனா அண்ட் மியூ இந்த சின்ன வயசில் 5 ஸ்டார் நைட்டை ரீச் பண்ணதில்லை. நம்மளால உண்மையிலேயே லிட்ரலி பில்டு டிஃப்ரெண்ட். பேசிக்காக அவங்க அம்மா இந்த அசாத்திய டேலண்ட்டை அவங்க சேட்டையால் இழக்க விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்டரில் இன்வால்வ் ஆன மற்றவங்களுக்கும் ஈக்குவலாக ஆப்பு வாங்குறாங்க. அவங்க வச்சிருக்கிற வேல்யூபிளான ஸ்வாடை கிளானிக்கே ஒப்படைக்கிற பனிஷ்மெண்ட்டும் வாங்குறாங்க. ரோசா அவங்க கேட்கலனா எல்லா ஸ்வாடையும் வாங்கிடுவேன்னு மிரட்டுறா. இந்த கலவரத்துக்கு நடுவில் ரோசா நம்ம ஆளோட பதிலுக்காக வெயிட் பண்ணுறா. அவள் இந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்க போகிறானா இல்லை இதை வச்சு ஃபன் பண்ண போகிறானான்னு யோசிக்கிறா. அவளுக்கு நம்ம ஆளோட மன உறுதியை டெஸ்ட் பண்ணணும். நம்ம ஆள் அந்த மிஷினை ஏற்றுக்க போகிறதா சொல்கிறான். இதில் இருக்க டேஞ்சரை புரிஞ்சிக்காம இருக்கானேன்னு ரோசா ஷாக் ஆகுறா. ஆனால் நம்ம ஆள் தன்னோட வெற்றி மேலே செம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்கான். உண்மையிலே தன்னோட பவருக்கு ஏற்ற மிஷினை எடுக்க ஹெல்ப் பண்ணதுக்காக நம்ம ஆள் சிஸ்டருங்க சைடு தான்னு பேசுகிறான். ரோசா நம்ம ஆள் சீன் போடுறான்னு கிண்டல் பண்ணுறா. ஆனால் நம்ம ஆள் இந்த மிஷினால் கிளானோட ரெப்புடேஷனுக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்படுற மாதிரி நடிக்கிறான். ரோசா நம்ம ஆளோட காரணத்தை போட்டு உடைக்கிறா. இவனை டிரெக்டாக எதிர்க்க முடியாததால் இந்த மிஷின் மூலமாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அவளுக்கு தெரியுது. நம்மால் இந்த மிஷினை வச்சு அவங்கள டோட்டலாக காலி பண்ணி பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ண நினைக்கிறான். ரோசா நம்ம ஆளுக்கு டேஞ்சரை பற்றி ரிமைன் பண்ணுறா. நம்ம ஆள் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தன்னோட பிரதருங்க ஸ்வாட்ஸ் திரும்ப கொடுக்குற கண்டிஷனோட இந்த மிஷினை ஏற்றுக்கிறான். வீக்கோ அண்ட் ரான் 2 பேருமே நம்ம ஆள் போகிறத தடுக்க நினைக்கிறாங்க. இப்போவே நம்ம ஆளுக்கு ஒரு ஸ்வாடை ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆள் அவங்க பிளானில் ஏமாறலை. ஏன்னா இவங்க நினச்சிருந்தா மியூ அண்ட் ஆனா சதியை அப்போவே தடுத்துருக்கலாம். ரோசா நம்ம ஆளோட கண்டிஷனை ஏற்றுக்கிட்டாலும் நம்ம ஆளு லூனா மாதிரி ஆயிடுவானோன்னு பயப்படுறா. நான் நம்ம ஆளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து ரோசாவுக்கு செம்ம ஹாப்பி. மீட்டிங் முடியும் போது நீ வெறும் லக்கில் தான் ஜெயிக்கிறேன்னு ஆனா நக்கலா கலாய்க்கிறா. வேலையை முடிக்க அவளோட ஆளுங்களை அனுப்பவும் ரெடியாக இருக்கா. ஆனால் நம்மால் அவங்க பேச்சை மதிக்கலை. மாலி கெத்தா வந்து அவங்க மூஞ்சில் கரிய பூச வெயிட் பண்ணுறான். அவனுங்க குரூப்பில் இருக்கிறவங்க வேற யாரும் இல்லை. ஃபஸ்ட்டு டேலேருந்தே வம்பிழுத்த அதே லோக்கல் ரவுடி பசங்க தான். கேசினும் அதில் ஒருத்தன்.
நம்ம ஆளு எந்த சந்தேகமும் படாத மாதிரி நடிக்கிறான். ஆனால் தன்னை தூக்கவனுங்க சான்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நம்ம ஆளுக்கு தெரியுது. மிஷினோட மெயின் டார்கெட்டு சில ஐட்டம்ஸை ஹைஜாக் பண்ணுறது தான். கேலன் ஏரியாவில் 4 ஆன்சியன்ட் ஐட்டம் இருக்குது. இப்போ அது ஜீலிஸ் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த இடத்த கண்டுபிடிச்சதும் அங்கே இருக்கிறவங்கள இறக்கமே இல்லாமல் கொண்டுட்டாங்க. வெளியில் கேலன் மக்கள் மேலே மரியாதை இருக்கிற மாதிரி சீன் போட்டாலும் உள்ளுக்குள்ளே அவங்கள அடிமையாக வச்சுருக்காங்க. ஜீலிஸ் ரொம்ப கொடூரமானவங்க. நம்ம ஆளுக்கு நம்ம ஆளோட பாஸ்ட் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நல்லா தெரியும். சோர்சரஸ் கூட இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான டாப் சீக்ரெட் மிரரை தேடுறாங்க. கேலன் மக்கள் கிட்ட விசாரிச்சு ஒரு ஜேர்னலிஸ்ட் அதை பற்றி டீட்டெயிலாக எழுதிட்டான். இந்த மேஜிக் பவர் மானா பவரை 7 ஸ்டார் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆக்கிரும். இதை வச்சு ஜீலிஸ் பெரிய ஆர்மி ரெடி பண்ணிடுவான். ஆனால் இந்த டைம்லைனில் அதை இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. போன தடவை மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நம்ம ஆளு ரொம்ப உஷாராக இருக்கான். அந்த ஐட்டத்தை ஜீலிஸ் பாதுகாக்கிற 3வது வேர்ஹவுஸில் இருக்குது. இருக்கிற மேஜிக் ட்ராப்ஸில் அவங்க உஷாராக இருக்கணும். கேசின் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சும்மா ஓவராக பில்டப் பண்ணுறான். ஆனால் அது பொய்ன்னு நம்ம ஆளுக்கு தெரியும். அவனோட ஆளுங்க ட்ராவலை சேஃபாக கொண்டு போகலாம்னு ஐடியா தராங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு வேறு பிளான் இருக்குது. நம்ம ஆளுக்கு அவனுங்க கூட விளையாட மூடு இல்லை. அதனால் சாப்பாட்டில் தூக்க மாத்திரை கலந்துடுறான். எல்லாரும் தடாவடியாக விழுவுறாங்க. அவனுங்க தன்னை காலி பண்ண வந்தவன்னு தெரிஞ்சதால நம்மால் மிஷினை தனியாக முடிக்க முன்னாடி போகிறான். எனிமிங்களோட அட்டாக்கை செம்ம ஷார்ப்பாக டாச் பண்ணிட்டு நம்மால் இறங்கி அடிக்கிறான். 2 லோக்கல் ஃபைட்டர்ஸை தூக்கி அடிச்சுட்டு அங்கே இருக்கிற பூட்டை ஈஸியாக உடைக்கிறான். உள்ளே போனால் தரையில் ஒரு குறிப்பிட்ட பிளட் லைனுக்கான மேஜிக் சர்க்கிள் இருக்குது. மேஜிக் சர்க்கிள் வழியாக போக முடியும். ஆனால் அந்த ரூல்ஸ் மனுஷங்களுக்கும் மான்ஸ்டர்ஸுக்கும் மட்டும்தான். நம்மால் மாட்டிக்க கூடாதுன்னு காட்ஸோட கையை வெட்டி அவன் ரத்தத்தை வச்சு மேஜிக் சர்க்கிள் ஆக்டிவேட் பண்ணுறான். ஆனால் அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணியும் அது செம்ம வைலண்ட்டாக ரியாக்ட் ஆகுது. நம்மால் அடிச்சு போட்ட அந்த லோக்கல் ரவுடிங்க எல்லாம் நிஜத்தில் மான்ஸ்டர்ஸ். நம்மால் கொஞ்சம் பின்னாடி போய் விண்டு மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். உண்மையிலேயே நம்மால் தன்னோட பவரை மறைக்க நினைச்சான். இப்போ மேஜிக் யூஸ் பண்ணியே ஆகணும்னு நம்மால் ஸ்வாடால மான்ஸ்டரை வெட்டுறான். ஆனால் அடி வாங்கி பின்னாடி போகிறான். நம்மால் ஹோலி பிளேடை வெளியே எடுக்க அதை பார்த்து அந்த ட்வின்ஸ் நடுங்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுங்களுக்கு அடிபட்டாலும் செம ஸ்பீடாக உடம்பு தானாகவே ஹீல் ஆகுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.